சார் வாட் ஹேப்பன்? ஐ வார்னிங் யூ சார். அவங்க கிட்ட போனை கொடுங்க. சார் ஐஜி சார் லைன்ல இருக்காரு. சார் சார் ஜஸ்ட் ஃபாலோ ஹிஸ் ஆர்டர். முடியாது சார். சார் I think she is unfit for the job. Take the necessary action. எஸ் சார். யூ ஆர் ஆல்சோ சஸ்பெண்டட். நீ பண்ணது எவ்வளவு பெரிய தப்புன்னு தெரியுமா? தெரியாது. பிகாஸ் ஐ forgot my oath. ஆல்ரெடி க்ளோஸ் ஆன கேஸ் மேல இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சு மக்கள் எல்லாரையும் கன்ஃபியூஸ் பண்ணதுக்கு உன்னை அரெஸ்ட் பண்ண முடியும். செஞ்சுக்கோங்க. பிகாஸ் ஐ forgot my oath. I think you have lost your mental stability and I will see that you are terminated. அப்படினா அந்த டெர்மினேஷன் ஆர்டர் வர வரைக்கும் எனக்கு டைம் இருக்குல்ல? Stupid. மிஸ்டர் டிசிபி, நம்ம பேசிட்டு இருக்கிற டைம்லயே அவன் கிரைம்னு தெரியாமலே கிரைம் பண்ணிட்டு இருப்பான். இவன மாதிரி ஆளுங்களை வச்சுக்கிட்டு சென்னை சிட்டியவே கிரைம் ஃப்ரீ சிட்டியா மாத்திரலாம் நினைச்சிட்டு இருக்கானுங்க. உண்மையை சொல்லணும்னா நான் ஒரு மென்டல், நான் ஒரு கிரிமினல். வாவ் சூப்பரா இருக்கு. அவங்க என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? என்ன டெர்மினேட் பண்ண போறாங்க? பண்ணிக்கோங்க. அவன் பண்ண ஒரு கிரைம் கூட ரெஜிஸ்டர் ஆகாது, புரிஞ்சுக்கோங்க. அப்போ ரிப்போர்ட்ல 0% கிரைம் இருக்கிறத பார்த்து கை தட்டி சந்தோஷப்பட்டுக்கோங்க. நல்லா சிரிங்க. என்ன போங்க. என்னாச்சு உங்களுக்கு? I'm fed up, just fed up. ஆனாலும் அவனை நான் விட மாட்டேன். Hey loser. ஒரு 2 minutes சார். ஒரு 4 நாளாவே இதுதான் சரிங்க நிலைமை. சார், sorry about your daughter. என் பொண்ணு இந்த மாதிரி ஆக்சிடென்ட்ல செத்து போனது. She was perfect and confident rider. என்ன சார் இப்படி சொல்றீங்க? அஸ்வின் சுந்தர் ஒரு ரேசர். ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் பால் வாக்கர் கூட ஒரு ரேசர் தான். அவங்களுக்குலாம் ஆக்சிடென்ட் நடக்கலையா? உங்க பொண்ணுக்கு நடந்தது மட்டும் எப்படி புதுசா இருக்கும்? நீ ஏன் இப்படி பேசுறேன்னு எனக்கு தெரியும். நாங்க எல்லாரும் நீ சொன்னதை கேட்காம உன்னை ஒரு பைத்தியக்காரி பாக்குற மாதிரி பார்த்தோம். இப்போ கூட நான் சொன்னதை நம்பி நீங்க வரல. உங்க பொண்ணுக்கு இப்படி ஆனதால தான் நீங்க இங்க வந்திருக்கீங்க. சாரி. உனக்கு என்ன ஹெல்ப் வேணும்னு சொல்லு. டிபார்ட்மெண்ட் இப்ப வரைக்கும் எனக்கு பண்ண ஹெல்ப்பே போதும் சார். வேணும்னா இன்னொரு வேலையை பண்ணுங்க. நான் மென்டல் ஆயிட்டேன், என்ன டெர்மினேட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லுங்க. இல்லையா நான் சஸ்பெண்ட் ஆகி மென்டல் பிரஷர்ல சூசைட் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லுங்க. அவனுக்கு அதுதானே சார் தேவை. இப்போ ஹாப்பியா ஃபீல் பண்ணுவான். வாட் கிரண், எதுக்காக இப்படி பேசுற? ஐயோ, எல்லாரும் இப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீ என்ன பேசுறேன்னு எனக்கு சுத்தமா புரியல.
ஆரம்பத்துல இருந்தே நம்ம 2 பேருக்கும் அதுதானே சார் பிரச்சனை. இட்ஸ் ஓகே. நவ லெட்ஸ் கம் டு தி கேसेस. ஸ்வப்னாவோட ஆக்சிடென்ட் கேஸ் எடுத்துக்கோங்க. 2 மாசத்துல ORRல 8 ஆக்சிடென்ட் கேஸ் நடந்திருக்கு. as it is இது 9th. அவ கோமால இருக்கா. அஞ்சலி சாஃப்ட்வேர் ஆர்கிடெக்ட், டிவோர்சி, சஃபகேஷன் டெத். அவ சாவுக்கு 1 மாசத்துக்கு முன்னாடி ஒருத்தர் இப்படிதான் செத்து போனாங்க. சௌமியா இவங்களோடது ஃபேமிலி ஹோட்டல் பிசினஸ், மேன் ஹோல் டெத். அவ சாகிறதுக்கு முன்னாடி கூட 2 பேரும் இந்த மாதிரி தான் செத்தாங்க. இவங்க மட்டும் இல்ல சார், மிருணாலினி, அலேக்கியா, கவிதா, ஆயிஷா, சோஃபி, ஜோஸ்னா, ஜோதி, இவங்க எல்லாரும் வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னு நினைச்ச யங் உமன் சார். The list is endless. ரியலா நடக்கிற டிராஜிக் இன்சிடென்ட்ட ரெப்ளிகா பண்ணி கிரைம் பண்ணிக்கிட்டு இருக்கா. கௌசல்யா 55 years old. இந்த பேட்டர்ன்ல செட் ஆகாத ஆட் கேஸ். இதுல சம்பந்தப்படாத டெத் இது ஒண்ணுதான். அதனால தான் இதை என்கொயரி பண்ணிட்டு இருக்கோம் சார். இது கூட அப்படிதான் சார். சம்யுக்தா அப்படின்னா என் பொண்ணோட ஆக்சிடென்ட் கூட ட்ரங்க் அண்ட் டிரைவ் மாதிரி ரிப்ளிகேட் செஞ்சிருக்கானா? நம்மளும் அப்படிதானே நினைச்சு கேஸ் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கோம்ல சார். கிரண், அவ இன்னொரு பொண்ணோட ரக்கிய உடைக்கிறதுக்கு முன்னாடி அந்த பொறுக்கிய பிடிச்சே ஆகணும். ஹலோ ஏசிபி மேம். ரீசெண்டா நான் உங்களை பத்தி நியூஸ்ல பார்த்தேன். हम ACP கிரண் சஸ்பெண்டட். ஓஹோ, ஹாய், ஐம் ராம். ஹாய். யா. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். லைக் சரி, உள்ள வாங்க பேசலாம். பரவாயில்ல, வாங்க. ம்